கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்தில் 10 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 11வது மாதத்தையும் காண கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலையும் அவர் எப்பொழுதும் என்னை முன்பாக வைத்திருங்கள், அப்பொழுது நாம் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி நாம் பொல்லாப்பு நிறைந்த இந்த உலகத்திலே வாழுகிற மனிதர்களுடைய சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வேறுபட்டு காணப்படுகின்றன. அப்பொழுது நாம் மனிதர்களை முன்பாக வைத்திருக்காதபடி தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது நாம் அசைக்கப்பட்டு போக மாட்டோம், எதிலும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஒருவேளை சூழ்நிலை எல்லாம் நமக்கு எதிரிட்டு நிற்கலாம். தேவனாகிய கர்த்தர் சூழ்நிலைக்கும் மேலானவர். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்தது போல எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைகளிலும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நமக்கு முன்பாக வைத்து இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். தேவனாகிய கர்த்தர் அதற்கேற்ற பலனை ஞானத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.